மிக முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை செயலராக தற்போது மதுமதி IAS நியமிக்கப்பட்டிருக்கிறார். பள்ளிக்கல்வித்துறை செயலராக மதுமதி IAS நியமிக்கப்பட்டிருக்கிறார். அங்கு ஏற்கனவே குமரகுருபரன் IAS இருந்து வந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு தற்போது மதுமதி IAS நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல டாக்டர் J. ராதாகிருஷ்ணன் IAS சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையராக இருந்தார். இவர் தற்போது கூட்டுறவு, உணவு மற்றும் பாதுகாப்பு துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல அந்த டிபார்ட்மெண்ட் இருந்த மூத்த IAS அதிகாரி கோபால் IAS அதிகாரி தற்போது ஏற்கனவே அவர் கடந்த ஆட்சி காலத்துல அவர் கால்நடை மற்றும் பால்வளத்துறைக்கு செயலராக இருந்து வந்தார். அந்த துறைக்கு தற்போது மீண்டும் அவர் போயிருக்கிறார். ஏற்கனவே அந்த டிபார்ட்மெண்ட்ல அவர் இருந்தவர் கோபால் IAS. அகைன் அவர் அந்த துறைக்கு அவர் பணியிட மாற்றம் செய்திருக்கிறது ஒரு முக்கியமானதா பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போல ஹர்ஷகாய் மீனா முதன்மை செயலாளர் ஆணையாளர் சிவில் சப்ளைஸ் கன்சூமர் ப்ரொடெக்ஷனுக்கு இருந்தார். இவர் தற்போது ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் சிறப்பு திட்ட அமலாக்கத்துறைக்கு திட்டங்களுக்கு சிறப்பு திட்டத்துறைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல திருவள்ளூர், ராமநாதபுரம், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கடந்த காலங்களில் வீரராகவ IAS மாவட்ட ஆட்சியராக பணியாற்றியவர். அவர் தற்போது தொழில்நுட்ப கல்வியகத்திற்கு ஆணையராக இருந்து வந்தார். அண்மையில் கூட இவர்தான் அந்த ரேங்க் பட்டியல், அதாவது பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வுக்கான பட்டியல்லாம் வெளியிட்டிருந்தார். அவர் தற்போது அங்கிருந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டு தொழிலாளர் நலத்துறை மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறைக்கு செயலராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த துறையில IAS அதிகாரியாக செயலராக இருந்து வந்த குமார் ஜெயந்த் தற்பொழுது தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல தீரஜ் குமார் IAS அவர் உள்துறை செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மிக முக்கியமான நேரத்துல ஏற்கனவே IPS அதிகாரிகளை தமிழ்நாடு அரசு அண்மையின் தான் ஒரு 5 நாட்களுக்கு முன்பு தான் பணியிட மாற்றம் செய்தாங்க. அதுல மிக முக்கியமாக லா அண்ட் ஆர்டர் ADGP, அதே போல சென்னை சிட்டி கமிஷனர் இவங்கெல்லாம் மாற்றம் செய்திருக்கக்கூடிய நிலையில ஹோம் செக்ரட்டரிய தீரஜ்குமார் IAS நியமிச்சிருக்கிறதும் அமுதா IAS அவர்களை பணியிட மாற்றம் செய்திருக்கிறதும் ஒரு முக்கியமான பியூரோக்ராட்ஸ் மத்தியில் ஒரு முக்கியமான டிரான்ஸ்பரா பார்க்கப்பட வேண்டியதா இருக்குது. அமுதா IAS உள்துறை செயலாக இருந்து வந்த நிலையில அவர் தற்போது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல ராஜாராமன் IAS இவர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு செயலராக இருந்து வந்த நிலையில அவர் தமிழ் வளர்ச்சி துறைக்கு அவர் தகவல் துறைக்கும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறைக்கு அவர் செயலராக பணியிட மாற்றம் செய்திருக்கிறார். அதே போல அபிலேஷ் தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு ஷபீர். வணக்கம். மிக முக்கியமான ஒரு ஷஃபில் நடந்திருக்கு. உள்துறை செயலாளராக இருந்த அமுதா உட்பட பல்வேறு IAS அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். எப்படி பார்க்கலாம் இந்த நிர்வாக சீர்திருத்தத்தை? நிச்சயமாக மற்ற அதிகாரிகளுடைய மாற்றம் என்பது எதிர்பார்த்த ஒன்றுதான். ஏன்னா இந்த அசம்பிளி செஷனுக்கு முன்னாடியே அது ஒரு விவாத பொருளாக இருந்தது. ஏன்னா கார்பரேஷன் கமிஷனரும் நீண்ட நாட்களாக திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்திருக்கிறார். அதனால அந்த போஸ்டிங் எல்லாம் மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருந்துச்சு. இது ரொம்ப சர்ப்ரைசிங்கான டிரான்ஸ்பர் ஹோம் செக்ரட்டரி அமுதா IAS உடைய டிரான்ஸ்பர். பொதுவாக இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு அந்த கேள்விகள், அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள், அதுக்கப்புறம் ஆம்ஸ்ட்ராங்குடைய மர்டர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பெரிய விவாத பொருளாக மாறியதற்கு பிறகு அரசாங்கத்துக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழல் என்பது உருவாகி இருந்தது. அந்த பேக்ட்ராப்ல அமுதா IAS உடைய மாற்றம் என்பது ஒரு ரொம்ப சிக்னிபிகண்டான ஒரு சேஞ்சாக பார்க்கப்படுகிறது. அதே போல உங்களுக்கு மற்ற அதிகாரிகளையும் மாற்றி இருக்கிறார்கள் வெவ்வேறு துறைகள். பட் அதுல உள்துறை அப்படின்றதுதான் முதலமைச்சர் வைத்திருக்கக்கூடிய துறை, ரொம்ப முக்கியமான ஒரு துறை. சோ அந்த துறையில கடந்த சில நாட்கள்ல நம்ம பார்த்தோம், சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார். மற்ற சில காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் வெவ்வேறு பகுதிகளுக்கு மாற்றி இருக்காங்க. அப்போ அந்த போக்கஸ் என்பது லா அண்ட் ஆர்டர் மீது அதை சரி செய்வதற்கான அந்த விஷயங்களை நோக்கி அரசு ரொம்ப கவனமாக இருக்கிறது அப்படின்றது இந்த மாற்றங்கள் மூலமாக தெரிகிறது. குறிப்பாக உள்துறையில் நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள். தீரஜ்குமார் புதிய உள்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சோ இந்த விஷயங்களை வைத்து பார்க்கும்போது
கூடுதல் கவனம் இந்த துறைகள் மீது செலுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கோட இந்த டிரான்ஸ்பர்ஸ் வந்து நடந்திருக்கிறதாக நான் பாக்குறேன். இது ஒரு வழக்கமான நடைமுறை, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகாக நடக்கக்கூடிய ஒரு ஷஃபில் அப்படின்னு பார்க்காம சமீபத்திய சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட எல்லா விவகாரங்களின் அடிப்படையிலும் தான் இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இல்ல, அது அப்படிதான் பார்க்கணும், அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒரு அதிகாரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றப்படுகிறார். குறிப்பாக ஹோம் செக்ரட்டரின்றது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு போஸ்ட். அன்றாட சட்டம் ஒழுங்கு விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு கீழே தான் வரும். அந்த சப்ஜெக்ட் அவங்க தான் வந்து தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருப்பாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தமிழ்நாட்டுல கடந்த சில நாட்கள் என்பது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக இருக்கிறது. இத்தனைக்கும் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை கேள்வி எழுப்பக்கூடிய அளவுல அந்த விவகாரங்கள் எல்லாம் வந்து பெரிதாகி இருக்கிறது அப்படின்னும் போது அதுல ரொம்ப பெரிய சம்பவம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 2 சம்பவங்களை குறிப்பிடலாம். ஒண்ணு வந்து கள்ளச்சாராய மரணங்கள், கள்ளக்குறிச்சி சம்பவம். அதுக்கப்புறம் வந்து சென்னை மாநகரத்துல நடந்த பாஜக பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை. அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது அப்படின்னும் போது அதற்கான கரெக்டிவ் மெஷர்ஸ் இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்டுச்சு இந்த அரசாங்கத்துக்கு. குறிப்பாக அதிகாரிகளுடைய மாற்றம் என்பது ஒரு மிக முக்கியமான ரோலை பிளே பண்ணும். ஏன்னா ஒரு இடத்துல உங்களுக்கு ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னொரு அதிகாரியை கொண்டு வந்தோம்னா அந்த அதிகாரிகளுடைய மேற்பார்வையில பல விஷயங்கள் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் வந்து அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். ஏன்னா அது முழுக்க அது ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க முடியாது. பட் ஏதோ ஒரு இடத்துல இந்த அரசாங்கம் வந்து அதற்காக கூடுதல் கவனம் செலுத்தி அதற்கான கரெக்டிவ் மெஷர்ஸை எடுக்கணும் அப்படின்றதுல அவங்க வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கிறார்கள் அப்படின்றது தான் வந்து இதிலிருந்து வரக்கூடிய ஒரு செய்தி. அமுதா ஐஏஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு திறமையான ஆபீசர் தான். உங்களுக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவம் இது எல்லாமே வந்து பல நாட்களாக பேசப்பட்டாலும், பல வருடங்களாக அதெல்லாம் பேசப்பட்டாலும் உங்களுக்கு இந்த சமீபத்துல நடந்த அந்த நிகழ்வுகள்லாம் வச்சு பார்க்கும்போது காவல்துறையுடைய செயல்பாடுகள் குறித்து கேள்விகள் எழுந்துள்ளது, சட்டம் ஒழுங்கு குறித்து கேள்விகள் எழுந்துள்ளது அப்படின்னும் போது அது முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டுல வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னும் போது அந்த டிபார்ட்மெண்ட் தொடர்பான சில கரெக்டிவ் மெஷர்ஸை எடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுல முதலமைச்சர் இருக்கிறார் அப்படின்றது நம்மளால கடந்த டிரான்ஸ்பர்ஸை பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த டிரான்ஸ்பரும் வந்து அந்த அடிப்படையில தான் நம்ம வந்து அதை பார்க்க வேண்டும் நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி ஷபீர். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன். சார் வணக்கம். உள்துறை செயலாளர் அமுதா மாற்றப்பட்டு புதிய உள்துறை செயலாளராக தீரஜ்குமார் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அமுதா வருவாய்த்துறை பேரிடர் மேலாண்மை துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். மேலும் பல ஐஏஎஸ் அதிகாரிகளும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எப்படி பார்க்கிறீங்க இந்த ஷஃபில்? இல்ல, அதாவது வந்து கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட அந்த விஷச்சாராய விவகாரம், அது மட்டுமல்லாமல் சென்னையில் தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணம், அதாவது கொலை, இது போன்ற விஷயங்கள்ல வந்து தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து எதிர்கட்சிகள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் வைக்கின்ற ஒரு விதமாக தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் கடந்த ஒரு மாதமாக. அதனால வேற வழி இல்லை. ஸோ இதுக்கான கரெக்டிவ் மெஷர்ஸை எடுக்க வேண்டிய கட்டாயத்துல தமிழ்நாடு அரசும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்ததால் தான் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக நான் பார்க்கிறேன். ஏன்னா திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அந்த கொலைக்கு பிறகு சென்னை காவல்துறை கூண்டோடு மாற்றப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆபீசர்ஸை வந்து டிரான்ஸ்பர் பண்ணி எஃபெக்ட் பண்ணாங்க, புது ஆபீசர்ஸை கொண்டு வந்தாங்க. ஸோ அதே போன்றுதான் கள்ளக்குறிச்சியில வந்து ஒரு எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வந்து சென்றது. ஏன்னா மறுநாள் அசம்பிளி கூட போகுது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அன்றே வந்து ஒரு 35 பேர் இறந்து விட்டதுனால அந்த மேக்னிடியூடுக்காக இமீடியட்டா எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு போனாங்க. ஸோ அதனால அதனுடைய கண்டினியூவேஷனா தொடர்ச்சியா தான் நான் இந்த உள்துறை செயலாளர் மாற்றப்பட்டிருக்கின்ற இந்த விவகாரத்தை பார்க்கிறேன். என்றால் உள்துறை செயலாளர் தான் வந்து போலீஸ் வந்து அவங்களுக்கு அடியில தான் வருது. ஸோ நீங்க வந்து ஒரு போலீஸ் கமிஷனர் இது போன்றவங்க மீது நடவடிக்கை எடுக்கும் போது ஸோ டாப்ல இருந்து அந்த நடவடிக்கை எடுக்கணும். டிஜிபி அவர்களது வந்து ஃபிக்ஸ்டு டென்யூர். அந்த டிஜிபி அவர்களை இவங்க மாற்றணும்னா அதுக்கு நிறைய ப்ராசஸஸ் இருக்கு, அது அவ்வளவு சுலபமாக நடைபெறாது. ஸோ அதனால அதற்கு டிஜிபி இல்லாம மற்ற என்னென்ன ஆபீசர்ஸ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கைகள் இந்த சட்டம் ஒழுங்கு விஷயத்துக்காக எடுக்கப்பட்டதாக தான் நான் பார்க்கிறேன்.
அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல முதல்வர் அவர்களே தலையிட்டு இந்த டிரான்ஸ்பர்ஸை வந்து நடத்தி இருக்கிறதா பாக்குறேன். ஏன்னா ஏற்கனவே வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 2021ஆம் ஆண்டு பதவியேற்ற பிறகு அதன் பிறகுதான் அமுதா அவர்கள் வந்து டெல்லியில இருந்தாங்க. அவங்கள ஸ்டேட் கேடருக்கு ரீபேட்ரியேட் பண்ணி ரூரல் டெவலப்மெண்ட் போன்ற மிக முக்கிய துறைகள்லாம் கொடுத்தாங்க. எங்க வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து படைகை டிபார்ட்மெண்ட் வச்சிருந்தாரோ, அவர் மந்திரியா இருக்கும்போது அந்த டிபார்ட்மெண்ட்லாம் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க ரொம்ப ஒரு சீனியர் ஆபீசர், ரொம்ப இம்பார்ட்டன்டான போர்ட்போலியோஸ் கொடுக்கப்பட்டிருந்த ஒரு ஆபீசரை சேஞ்ச் பண்ணியிருக்கிறது வந்து உண்மையிலே அப்ப என்னன்னா முதல்வரே வந்து இது போன்ற விஷயம், இந்த கள்ளக்குறிச்சி மற்றும் ஆம்ஸ்டாங் மர்டர் போன்ற விஷயங்கள் நடந்திருக்க கூடாது. ஸோ அதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் மெசேஜை சொல்லி இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். மிக்க நன்றி திரு சிவபிரியன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.